எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு சாஃப்ட் பரோட்டா, இந்த மாதிரி நூல் நூலாக வரக்கூடிய மாதிரி பரோட்டாவும் சிக்கன் கறியும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா, கறியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு மைதா மாவு எடுக்கிறேன். 2 கப் மைதா மாவு எடுக்க போகிறேன். ஆட்டா மாவிலையும் செய்யலாம், நல்லா இருக்கும். கோதுமை மான்னு சொல்கிறேன் இந்தியாவில், கோதுமையாண்டு அதிலையும் நல்லா இருக்கும் செய்ய. நான் செய்திருக்கிறேன். என்ன மாதிரி வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். 2 கப்பும் நான் அப்படியே முடிஞ்சதுமா ஒரு 1/4 கப் இருந்தது, அதையும் எடுத்துருக்கிறேன். 2/4 கப் மாவு எடுத்தாச்சு. உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு 2 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். முட்டை எதுவும் சேர்க்கல, ஆனால் நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். சமையலுக்கு பாவிக்கிற எண்ணெய் வேணுமானாலும் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். நார்மல் தண்ணி தான். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சி எடுப்போம். நிறைய விட்டோம்னா தண்ணி களித்தன்மையாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் குழச்சி எடுக்கணும். மைதாவும் கோதுமையும் சேர்த்து செய்து கொள்ளலாம். ஒரு கப் போட்டும் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி எடுப்போம் தண்ணியை விட்டு. மைதா உடம்புக்கு கேடு தான், எப்போதாவது இருந்துட்டு சாப்பிட்றதில்லை, ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி குழச்சி எடுப்போம். நான் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கொள்கிறேன். இது நல்லா குழைக்கணும். இந்தமா பரோட்டாவுக்கு நல்லா சாஃப்டாக குழச்சி எடுக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சு குழைக்கணும். நான் இதில் கொஞ்சமாக மாவை போடுறேன். மைதா போட்டுட்டு அதுக்கு மேலே மாவை போட்டு நான் குழச்சி வச்சுருக்கிற மாவை போட்டு நல்லா பிணைஞ்சு குழைக்க போகிறேன். 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு குழைக்க போகிறேன். மாவை கொஞ்சம் தூவினா தான் எங்களை கொட்டாமல் வரும். அதால் இந்த மாதிரி போட்டு 2 கையாலையும் நல்லா பிணைஞ்சு குழைப்போம். குழைக்கத்தான் டைம் எடுக்கும், ஆனால் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அந்த மொறுமொறுப்பாக வந்துடும் பரோட்டா. அதனால் சேர்க்கக்கூடாது. நான் இந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டேன். இதே நீ உருண்டை பிடிச்சி கொள்ள போகிறேன். கைக்கு எண்ணெயை போட்டுட்டு நான் உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறேன். இந்த அளவில் உருண்டையை பிடிச்சி எடுப்போம். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எண்ணெய் பூசிட்டு அதுக்குள்ளே இந்த பரோட்டா மாவை வைக்க போகிறேன். குழச்சிட்டு ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாகவே வந்துடும். இப்போயே சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சோம்னா இன்னுமே சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரியே நாங்கள் உருட்டி எடுக்கிறதால கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி உருட்டி எடுக்கிறேன். நான் எல்லா மாவுக்கும் எண்ணெய் போடுறேன். அப்போ தான் காயாமல் இருக்கும். மேலால் எண்ணெயை நல்லா பூசிட்டு ஒரு கிச்சன் டவலால் மூடி வைப்போம். அப்போ மேலால் காயாமல் அப்படியோ நாங்கள் திரும்ப எடுக்கும்போதும் இருக்கும். இந்த மாதிரி மூடி வைக்கிறேன். இப்போ நான் சிக்கன் எடுத்து கட் பண்ணி கறி வைக்க போகிறேன். ஒரு அளவான சைஸில் உங்களுக்கு விரும்பின சைஸில் கட் பண்ணி எடுங்கோ. பெருசாகவும் கட் பண்ணி பொரிச்சிட்டும் வைக்கலாம். நான் பொரிக்காமல் தான் வைக்க போகிறேன். பொரிச்சிட்டு வச்சாலும் இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த அளவில் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நான் 1/4 கிலோ சிக்கன் அளவில் தான் எடுத்து கட் பண்ணுறேன்.
இதை இப்போ நாங்கள் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுப்போம். மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்துட்டு பார்க்கலாம், கறியை வைப்போம். இப்போ சட்டி சூடாகிட்டு அதில் நான் எண்ணெய் போட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 மேசக்கண்டு எண்ணெய் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு 2-3 கிராம்பு, அதோட சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 தேக்கரண்டி சீரகம். அதோட வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு துண்டு ரம்பை இலையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுக்கும், ஒரு 1/2-3/4 வதங்கி வரட்டுக்கும் பார்ப்போம். வெங்காயமெல்லாம் வதங்கிட்டுது. இப்போ நான் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாமே வதங்கி வரட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்குறதுக்கு உப்பு போட்டோம்னா எல்லாமே விரைவில் வதங்கிடும். நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும், அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கணும். அப்போ தான் கறி நல்லா டேஸ்டாக இருக்கும். அதோட நான் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து வதக்குவோம். பச்சை வாடை போக வதக்குவோம். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் இதோட தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூளும், ஒரு 1/4 தேக்கரண்டி கரம் மசாலாவும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்குவோம். அப்போ தான் இந்த தூளும் கலர் மாதிரி வரும், நல்லா வாசமாயும் இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் சிக்கனை சேர்த்துக்கொள்ள போகிறேன். சிக்கனை பாருங்க, மஞ்சள் உப்பு போட்டு கழுவி நல்லாவே கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவார், வாஷிங் மிஷினில் போட்டு கழுவி எட நண்டுவார். எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம், தக்காளி, சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை அப்படி வதக்கி விடுவோம். இதுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். சிக்கன் தண்ணி விட்டு வரும், அதனால் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சிக்கன் மட்டத்துலேருந்து கொஞ்சம் கிளியாக தண்ணி சேர்க்குறேன். இது இப்போ பாருங்க, நல்லா கொதிஞ்சு அவிஞ்சு வருது சிக்கன் கறி. பரோட்டாவை தட்டி எடுப்பேன். இனி நான் இதில் தான் பரோட்டாவை தட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கொள்கிறேன். போட்டு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பூசி விடுவோம். அதில் நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு உருண்டையை போட்டு இந்த மாதிரி தட்டிட்டு மேலே அடித்து எடுக்க போகிறேன். இந்த மாதிரி விசிறி எடுக்க போகிறேன். 2 முறையில் இன்றைக்கி பரோட்டா செய்வோம், ஈஸியாக. அடுத்த முறை இது இந்த கை பிடிக்கிற விதம் தெரிஞ்சால் இந்த மாதிரி அடித்து எடுக்கலாம். ஒரு கையை கீழையும் மற்ற கையை மேலேயும் பக்கம் வச்சுக்கொண்டு இந்த மாதிரி அடித்து எடுக்கணும். இந்த மாதிரி அடிக்கும்போது நல்ல மெல்லிஸாக வரும். பாருங்கள், நான் அடிச்சிருக்காரு பாருங்கள், இப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பக்கத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு வெறும் பரோட்டாவை நாங்கள் மடித்து எடுக்கணும். 4 பக்கமும் இப்படி இழுத்து விட நல்லம்மா சாஃப்டாக இருக்குதானே, அப்படி இழுப்பட்டு கொண்டு வரும். அதனால் சைட்டு வரலையும் நாங்கள் அப்படி இழுத்து விடலாம் மொத்தமாக இருந்தால். சரி, நாங்கள் இதை மேலே இருந்து இந்த மாதிரி மடிப்போம். பிறகு இந்த சைட் பக்கத்தையும் தூக்கி மடிப்போம். அவ்வளவுதான் வேலை பரோட்டாண்ட. நான் அங்கே சட்டி சூடாக வச்சிருக்கிறேன். அதில் எண்ணெய் போடுறேன். தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் எல்லா இடமும் பூசி விட்டுட்டு நாங்கள் ரொட்டி அதில் போட்டு எடுப்போம்.
தட்டி வச்சிருக்கிற மாவை போடுவோம். இது கொஞ்சம் ஒரு பக்கம் கட்டுக்கும். நான் அடுத்ததாக இந்த ஆளை உருட்டி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு மாவை எடுத்து வச்சுட்டு எல்லா பக்கமும் மெல்லிசாக உருட்டி எடுப்போம். நல்லா மெல்லிசாக உருட்டி எடுப்போம். உருட்டி எடுத்துட்டு சின்ன ஒரு கத்தியால் இந்த மாதிரி நெட்டுக்கு கீறி விடுவோம். இதுவும் நல்ல லேயராக வரும் இந்த பரோட்டா. ஸ்ரீலங்காவில் நான் ஏற்கனவே முதல்ல இப்போ சட்டியில் போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி பரோட்டா தான் அதிகம் இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விடுவோம். இல்லாட்டி மேல் பக்கத்தால் அப்படியே தூக்கி எடுத்துட்டும் சுற்றி கொள்ளலாம். எது ஈஸியாக அப்படி செஞ்சு கொள்ளுங்க. நான் ஒன்று இந்த மாதிரி செஞ்சேன். நான் மற்றதை மேலே தூக்கி அப்படியே மடித்து எடுத்தேன்னா இது உங்களுக்கு இலகுவாக இருக்குது. அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை சுற்றி கொள்ளணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுற்றி கொள்ளுவோம். சுற்றி கொள்ளிட்டு ஆரம்பித்ததை கீழ் பக்கத்தால் இந்த மாதிரி அமர்த்தி விடுவோம். அமர்த்திட்டு திருப்பி மறுக்க உருட்டி விடுவோம். இந்த மாதிரி உருட்டி விடுவோம். இது கலண்டு வரும் லேயராக. இப்போ ஒரு பரோட்டா ரெடி ஆகிட்டு அடுத்ததான் நான் இதை போட்டு எடுக்க போகிறேன். பட்டை தட்டினதை திரும்பியுமே கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். சிக்கன் கறி எல்லாம் ரெடியாகி வந்துட்டுது. நல்லா ஆற விட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் குழம்பு வற்றி வரட்டுக்கும். நான் இப்போ கொஞ்சம் தக்காளி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நாங்கள் கறியை இறக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கொள்கிறேன். உப்பெல்லாம் போதுமாக இருக்குது. நாங்கள் இந்த டைமில் செக் பண்ணினா தேவைண்டா போட்டுக்கொள்ளலாம் உப்பு. பாருங்க கறியெல்லாம் நல்லா வற்றி வந்துட்டுது. ஒரு குழம்பு மட்டத்துக்கு சிக்கன் மட்டத்துக்கு வற்றி வந்துட்டு அதை ஆற விட்டு தேசி புளி சேர்த்துக்கொள்வேன் சிக்கனுக்கு. நான் இப்போ பரோட்டாவை 2 கையாலுமே நல்லா அடித்து எடுக்க போகிறேன். அப்போ தான் நல்ல பரோட்டா சாப்பிட்டா வரும். இந்த மாதிரி போட்டு அடி என்று அடிக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா நூலாக கலண்டு வரும். பாருங்க ஒரு 3 பரோட்டா அப்படி சேர்த்து இந்த மாதிரி அடித்து கொள்ளுவோம். நான் அடுத்தது இருக்கிற ஒன்றையுமே இந்த மாதிரி அடிச்சுக்கொள்ள போகிறேன். நான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ எல்லாமே செஞ்சு முடிஞ்சுது. இப்போ நாங்கள் பரோட்டாவை ஒரு பிளேட்டுக்கு போட்டுக்கொள்ளுவோம். தேவையான ஒரு 2 பரோட்டாவை போட்டுட்டு இந்த மாதிரி நான் பிச்சுக்கிறோம். பாருங்க அப்படி கலண்டு வருது பரோட்டா. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நான் இதுக்கு மேலே குழம்பு விட போகிறேன். இதுக்கு மேலே நாங்கள் சிக்கன் குழம்பு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் குழம்பை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். சிக்கன் குழம்பும் பரோட்டாவும் ரெடி. எப்போதாவது இருந்துட்டு சாப்பிட்றது இல்லை, எந்த தப்புமே இல்லை. நல்லாவே இருந்துச்சு. 2மே கறி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான காணொலியில் பார்க்கலான்னு